இப்போ விஜயகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. பட் எப்படி ஒரு சப்போர்ட்டிவா அவங்களால அந்த இடத்துல நின்னு பேச முடியுது? நமக்கு கிடைக்கலையாமா கொஞ்ச நாளா? நமக்கு என்ன தெரியுமா? சால்ட் கிடைக்கலையாமா. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா அவங்க கட்சிக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்த் என்பவர் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். உண்மையாலுமே சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு தலைவர் தான் விஜயகாந்த். அவருடைய ஃபீல்டில் லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு, ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு, ஹீரோக்கு ஒரு சாப்பாடுன்றது எல்லாத்தையும் உடைச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்க வச்சு ரியலாகவே சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு பெரிய தலைவர். அவர் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். 5 முறை சிஎம்மாக இருந்தக்கூடிய கலைஞரை சட்டமன்றத்துக்குள்ளே வர விடாமல் தூக்கி எறிஞ்சு எதிர்கட்சியாக இவர் உட்காந்து கடைசி வரைக்கும் சட்டமன்றத்தில் வராமல் இறந்து போயிட்டார் கலைஞர் கருணாநிதி. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாக மக்களுக்காக நின்ற தலைவர். அந்த தலைவரை உச்சபட்சமாக கேவலப்படுத்திய திமுக. குடிகாரன் சொல்லியும் அவரை எந்த அளவுக்கு தேர்ட் கிரேட்டாக பேச முடியுமோ பேசி அதை பேசும்பொழுது கலைஞர் சிரித்ததும் கீழே உட்காந்து ஸ்டாலின் மகிழ்ந்து சிரித்ததும் இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் அந்த இடத்துல ஏமா யாராவது இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்க அவர் கூட இவ்வளோ பெரிய தலைவர், அவர் எப்படி ராஜா மாதிரி இருந்தார், அவரை கேவலப்படுத்தின கூட்டத்தோட காசுக்காகவும் கேவலம் ஒரு 2 சீட்டுக்காகவும் போய் நிற்பாங்களா? யாராவது நிற்பாங்களாமா? அப்போது உனக்கு பணத்துக்காக போன நீ தளபதி விஜய் பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையுமே கிடையாது. எந்த அருகதையும் கிடையாது.